போதும் போதும் இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி பெரிய பெரிய அப்டேட்ஸ் எல்லாம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்சு விட்ருக்காங்க தான் சொல்லுவோம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது. கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ சமிசன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை ரொம்ப சீக்கிரமாகவே தோக்க போகிறாரு. இது ரிலேட்டட் டபிள்யூஇ பேக் ஸ்டேஜ் ரிப்போர்ட்டே வந்திருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சிஎம் பங்கோடைய ரிட்டர்ன் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. சம்மர்ஸ்லாம்க்கான ஒரு சில கன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. பிளட் லைனோட ஸ்டோரி லைன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். ஸ்ட்ரைட் ஓகே நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஸோ நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் ஒரு சில வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ண ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் ரிலேட்டட் பார்க்காமலாம். ஸோ இப்போதைக்கு கரண்டாக நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் என்னடா 6 மேட்சஸ் புக் பண்ணியிருந்தாங்க. எப்பயும் டபிள்யூடி 4-5 தானே புக் பண்ணுவாங்க. ஏன் 6 மேட்சஸ் புக் பண்ணானுங்க? ஸோ திருந்திட்டானுங்க போலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தா. இது ரிலேட்டட் ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ காரி பூன்னு துப்பலாம் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கானுங்க. ரைட்டு ஃபேன்ஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானுங்க நான் சத்தியமாக நினச்சிருந்தேன். பட் இருந்தாலும் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு வந்து ரெசல் ஓர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைட் ஃபுல் செலக்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டபிள்யூஇ 6 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாங்கன்னா ESPN இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ போய் ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்களாமா. ஏன்னா எக்ஸ்ட்ரா மேட்சஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் ESPN ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும்ன்றனால டபிள்யூஇ கிட்ட போய் 6 மேட்சாக பண்ணுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்களாமா. ஸோ அதனால தான் டபிள்யூஇ வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன செய்யலாம்? ஸோ கமெண்ட்ல கொட்டி விடுங்க யாரா நீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது நம்ம விஷன் ரிலேட்டட் பார்க்காமலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட் விஷனுடைய பிளான்ஸ் என்னன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபைட்ஃபுல் செலக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெசல் ஓர்ஸும் இதை எக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் நம்ம பாலியமன் வந்து பிரான் பிரேக்கர் கூட தான் இருக்க போறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ டபிள்யூஇ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக விஷன் ஸ்டேபிளில் உள்ள மெம்பர்ஸை கரண்டாக மாற்றலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸ்டில் நோ டபிள்யூஇ வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்க விஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரி. பிரான் பிரேக்கர் பாலியமனை வச்சுக்கிட்டு ஸோ விஷனில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நல்ல மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஒரு புது கான்செப்டை நம்ம கொண்டு வரணும்ன்ற மாதிரி டபிள்யூஇ பிளான் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மூணாவது நம்ம கந்தர் வர்சஸ் நிக்காலிஸ் ரிலேட்டட் பார்க்காமலாம். ஸோ இது ரிலேட்டட் பேக் ஸ்டேஜ் அப்டேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபைல் செலக்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டபிள்யூஇ கந்தர் வர்சஸ் நிக்காலிஸை ஒரு பெரிய ஸ்டோரி லைனாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண போறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிசிக்கல் ரைவல்ரியாவே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெடி பண்ண போறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் சும்மா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிக்க மாட்டாங்களாமா. அட்லீஸ்ட் இவங்களுக்குள்ள ஒரு 1-on-1 மேட்ச் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிக்காலிஸ் வந்து நம்ம ஜெனரல் மேனேஜர்ன்ற மாதிரி நினைக்காதீங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா NWA அண்ட் ஆல்சோ TNA வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக இவங்க 2 பேருக்குமான ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். ஏன்னா நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக ஒரு அத்தாரிட்டி மேனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவருக்கும் கந்தருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாக்குற மாதிரி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் அத்தாரிட்டி போச்சுல. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. பட் ரோமன் ரெயின்ஸ் சண்டை போடும்போது அத்தாரிட்டி கூட நிறைய பேர் இருந்தாங்க. பட் நிக்காலிஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோலோ மேனாக தான் இருக்காங்க. ஒரு சிங்கிள் ஃபியூடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ டெவலப் பண்ண போறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரூமர் என்ன அடிப்படுதுன்னா, இவங்க 2 பேரும் மேட்சஸ் சம்மர்ஸ்லாம்லேயே புக் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ ஒரு சில டாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கந்தர் வர்சஸ் நிக்காலிஸ்க்கான ஃபியூடை டெவலப் பண்ண போறாங்கன்றது ஒரு பேக் ஸ்டேஜ் ரிப்போர்ட். பட் அதை சம்மர்ஸ்லாம்ல தான் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணப்பட்டது. அதான் நம்ம சிஎம் பங்க் டபிள்யூஇ இஷ்யூ ரிலேட்டட் பார்க்காமலாம். ஸோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ சிஎம் பங்க்கும் டபிள்யூஇக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா AEW கூட கான்டாக்ட்ல இருக்காரு. ஸோ அது டபிள்யூஇ பிடிக்கலன்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ கரண்டாக அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற விதமாக ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ரெசல் ஓர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டபிள்யூஇக்கும் சிஎம் பங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹீட் டென்ஷனும் கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாமா. சிஎம் பங்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கொடுக்கலாம்ன்றனால தான் டபிள்யூஇ இந்த விஷயத்தை பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு டபிள்யூஇக்கு எந்த ஒரு இஷ்யூ கிடையாதுன்றதை சொல்லியிருக்காங்க. சிஎம் பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டோரி லைன் கிடைக்க போகுதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷம் நம்ம பார்த்துருந்தோம் அப்டேட்ல சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மெர்ச்சன்டைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி டபிள்யூஇ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. அது வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டபிள்யூஇக்குள்ள எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த வருஷம் நம்ம மெயின் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக சிஎம் பங்கோட ரிட்டர்ன் ரேட் ரிலேட்டடும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஇ சிஎம் பங்கை ரிட்டர்ன் பண்ண போறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகோல நடக்க போகுது. அந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி சிஎம் பங்கை ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பட் நிறைய பேர் சிஎம் பங்க் ஸ்மாக் டவுன் போவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஸ்மாக் டவுனுக்கு போறாருன்ற மாதிரி ஜஸ்ட் ரூமராக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்டர் ரிசர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போற ரா சிக்காகோல நடக்க போகுது. அந்த ரால சிஎம் பங்க் ரிட்டர்ன் பண்ணலாம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம டபிள்யூஇ சம்மர்ஸ்லாம் 2026 ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மோஸ்ட் ப்ராபப்லி டிஃபன் ஆகலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்மர்ஸ்லாமில் விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பற்றி நான் சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்ல என்ன
மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக விமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற பேஜ் பிரீபெல்லா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்சஸ் சேர்ந்த 2 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணலாம்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு அப்டேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரீபெல்லாவும் பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன்ஷிப்பை ரெசில்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் டிஃபன் பண்ணலனாலும் மேட்சஸே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலன்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம்ல பேஜும் பிரீபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்க விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கூட டிஃபன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம ஒபாஃபெமே ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் WWE வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்காம இருக்காங்க, கிங் ஆஃப் தி ரிங் வின் பண்ணியுமே சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்காம இருக்காங்கன்றதுக்கான ரீசன் என்னன்றதை நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ நான் காலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சமீசன் ஏன் வின் பண்ணாருன்றதுக்கான ரீசனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி பேசியிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன வந்திருக்குன்னா, ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்டாக நம்ம ஒபாஃபெமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டில் சாம்பியன்ஷிப்பை ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் கொடுக்க மாட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரி லைனாக பில்ட் பண்ணி WWE ரெசில்மேனியாவில் தான் மேட்ச் அப் பண்ணுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, WWE இதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ இவருக்கு இப்போ வரைக்கும் கரண்டாக கிங் ஆஃப் ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க போகிறாங்க. இது வந்து சம்மர்ஸ்லாம் ரெசில்மேனியாவுடைய வீக் வரும்போது WWE ரோமன் வர்சஸ் ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்டோரி லைனோடைய வேயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பில்டப் பண்ணுறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் சொல்லும்போது எவனும் நம்பலை, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. ஸோ மூணாவதாக நம்ம பிளட் லைன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக பிளட் லைன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ரிப்போர்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஃபால்ஸ் ஃபினிஷ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக பிளட் லைனோட ஸ்டோரி லைன் ஆங்கிள் இருக்குல்ல, இது வந்து ரெசில்மேனியா 43க்கு அப்புறமாவும் கண்டினியூ ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன ஸ்பெகுலேட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டோரி லைன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 43 வரதான், அதுக்கப்புறம் பிளட் லைனை முடிச்சு விட்டுவானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, WWE இந்த பிளட் லைன் ஆங்கிள்ன்றது ரெசில்மேனியா 43க்கு அப்புறமாவும் கண்டினியூ ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டோட சாப்டர் முடிக்கலாம்ன்ற மாதிரி செத்ரான்ஸ் கூட வந்து அவரோட சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா நம்ம வந்து வார் கேம்ஸை நோக்கி போக போகிறோம். கண்டிப்பாக வார் கேம்ஸில் பிளட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்க போது, அது கன்ஃபார்ம் தான். இப்போ வரைக்கும் கண்டா அதுக்கப்புறமா தான் பிளட் லைனோட ஹீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரெசில்மேனியா 43க்கு அப்புறமாவும் ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆகும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கண்டா ராய்ஸ் கீஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மீட் பண்ணி பேசுகிற மாதிரியும், ஸோ நம்ம சோலோசிக்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனை சண்டை போடுவாரா இல்லை பிளட் லைனை எதிர்த்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி சண்டை போடுவாரான்றது இப்போ வரைக்கும் கரண்டாக தெரியல. ஒரு நல்ல ஸ்டோரி லைன் ஆங்கிளாக ராலை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடு நம்ம ஸ்மாக்டவுன் எட்டி பார்த்தோம்னா ஒன்றுமே போகிற போக்கில் நம்ம ஸ்மாக்டவுன் அடிக்க வேணாம். ஸோ ஃபைனலி மெயின் அப்டேட் பார்க்க ஆரம்பிச்சலாம். நம்மளுடைய சமி ஜெயின் ரிலேட்டட் தான். ஸோ சமி ஜெயின் சூனஸ் அவருடைய டைட்டிலை தோக்க போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜ் ரிப்போர்ட்ஸே நிறையா வந்திருக்காமா. ஸோ நமக்கு ஃபைட் ஃபால் செலக்டும் ரெசல்வர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சமி ஜெயின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ரிலேட்டட் எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்காக ப்ரொமோட் பண்ண வேணாம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஸோ சம்மர்ஸ்லாமை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், பட் சாம்பியன் ஹவுஸும் ப்ரொமோட் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. மெயினாக அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாமா. சமி ஜெயினை எந்த இடத்துலையும் மெயினாக யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. அதுக்கான ரீசன் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரல. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இதுதான் ரீசனாக இருக்கும். சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் தோக்க போகிறாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹிண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுக்குறாங்கன்றதை மென்ஷன் பண்ணி இதெல்லாம் ஹைலைட் கிடையாது. ஸோ பிராக் லெஸ்னர் தான் வந்து சமி ஜெயினை முடிச்சு விட்டு நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாகவும் அவருன்ற மாதிரி ரூமர்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பிளான்ஸ் இல்லைன்றதை நிறைய இன்சைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. பட் பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இப்போ வரைக்கும் கரண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சொல்லுங்க. ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. ஸோ சமி ஜெயின் வந்து அவருடைய டைட்டில் வந்து கோடி ரோட்ஸ் கூட அப்கமிங் ரால டிஃபெண்ட் பண்ண போறாரு. சேம் ரா சிகாகோலே நடக்க போகுது. அந்த ராகு சிஎம் பங்கும் வருவாருன்றதை சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம கோடி வர்சஸ் சிஎம் பங்கை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக சம்மர் ஸ்லாமில் பார்க்கலாமா. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட் ஆஃப் சம்மர்ன்ற மாதிரி ரெஃபர் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ ரெஸ்லிங் அப்சர்வர் இதை தான் சொல்லியிருந்தார். ஸோ கோடி வர்சஸ் சிஎம் பங்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது WWE இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் இந்த அப்டேட்டை கேட்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி சிங்க் ஆகுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.